ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய முக்கியமான பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே எல்லாருக்கும் பிரச்சனைகள், டென்ஷன், மன அழுத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருதுங்க. அதுவும் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். மத்தளத்துக்கு ஒரு பக்கம் இடினா எதோ சொல்லுவாங்களே, ரெண்டு பக்கமும் இடி அப்படிங்கிறது தான் பெண்களுடைய வாழ்க்கை. அதுவும் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் கேட்கவே வேணாம், எல்லா பக்கமும் இடி வாங்கிறோம். ஸோ நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அந்த டென்ஷன் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக கடந்து வர்றது, அதுலேயும் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கிறது எல்லாரை விட நல்லா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் தினமும் ஒரு பதிவு உங்களுக்கு போடலாம். ஏன்னா நிறைய பெண்கள் டென்ஷனாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய என்னோடய ஹோலிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூட இந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்தது, என்னோடய பள்ளியில் இந்த மாதிரி நடந்தது, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லி நிறைய வருத்தப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க என்னுடைய குணம் என்ன தெரியுமா, இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறோம்ல, இப்போ வீட்டில் நமக்கு பிரச்சனைகளே இல்லாமல் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ரோஜாக்கள் எல்லாம் போட்டு வா மகளே வா மருமகளே அப்படின்னா கூப்பிட்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கு எல்லா வீட்லேயும், புகுந்த வீட்டில், பிறந்த வீட்டில், கணவரோட, பிள்ளைங்களோட இப்படி எத்தனையோ கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் மண்டைக்குள்ளே இருக்கும், இல்லாமலாம் இல்லை. வெளியில் போவோம்ல, வீட்டை விட்டு கதவை பூட்டிட்டு நம்ம வெளியில் போகும்போது இந்த பிரச்சனைகளை தூக்கி இங்கேயே வச்சுட்டு, வாசலில் வச்சுட்டு நம்ம பள்ளிக்கோ அலுவலகத்துக்கோ போயிடணுங்க. அப்புறம் அங்கே போனோன்னா அங்கே தான் நிறைய கவலை வரும்ல, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய மனஸ்தாபங்கள், மாற்று கருத்துக்கள்லாம் வரும்ல. அப்போ அங்கே கவலைப்படுறதுக்கு இதையும் தூக்கிட்டே போனால் ரெண்டு கவலையும் எப்படி சுமக்கிறது? ஸோ அதனால் அங்கே உள்ள கவலையெல்லாம் ஒரு 8 மணி நேரம் அங்கே வேலை பார்த்து அந்த கவலைகளெல்லாம் போராடி முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி நம்ம 5 மணிக்கோ 6 மணிக்கோ கிளம்பி வருவோம் இல்லையா, அலுவலகத்துலேருந்து 8 மணிக்கோ 9 மணிக்கோ உங்களுடைய அலுவலக பணியை பொறுத்து வரும்போது அங்கே உள்ளதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வரும்போது திரும்ப இங்கே தான் நம்ம வாசலில் வச்சுட்டு போயிருக்கோம்ல கவலை. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, செய்கிறது கஷ்டங்கிறீங்களா? நான் என்னுடைய 53 வருட காலமாக எந்த கவலையாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல அதை வச்சுட்டு அடுத்ததுக்கு நான் கடந்து போயிடுவேன். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசை நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கார்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு பிடித்த வேலை, இல்லை கை வேலைகள் பிடிக்கும் அப்படின்னா அதை பண்ணுறது, இல்லை ஓவியம் வருது, இப்படி ஏதோ ஒன்றில் நம்முடைய மனதை கவலையாக இருக்கும் பொழுது கடத்தி செல்லணும். அந்த கவலையவே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்போ வாழ்கிறது? யாருக்கு எத்தனை ஆண்டு காலம் கடவுள் வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருக்கணுங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு நான் அந்த பதிவை சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த ஒவ்வொரு உதாரணங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டம் வரும்போது, அக்கா இப்படி சொன்னாங்கல்ல, இல்லை அந்த தங்கையை இப்படி சொன்னாங்கல்ல, அந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்கல்லன்னு நீங்கள் மனசில் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் அதை கடந்து வர்றதுக்கு, அதுக்காக இது ஒரே நாளில் அக்கா சொன்னாங்க மறுநாளே நீங்கள் நல்லாயிடுவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாட்களாக ஒரு 3-4 வருடங்களாக தான் என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது. பிரச்சனைகளை தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னால் இருக்க முடியுது. அப்படின்னாக்கா நான் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வருட காலத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வர முடியும். உதாரணமாக உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஜல்லடை, மாவெல்லாம் அரைக்கக்கூடிய ஜல்லடை தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எங்கள் ஊரில் சொலவுன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஏரியாங்களில் முரம்னு சொல்லுவாங்க. புடச்சி அதிலேருந்து ஊமியவோ கல்லையோ எடுப்பாங்க. இந்த ரெண்டும் என்ன பண்ணி செய்யும் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த மாவு அடிக்கக்கூடிய ஜல்லடை என்ன பண்ணும் அப்படின்னா, பொடிசாக நமக்கு மாவு வேணும் அப்படின்னா அந்த மாவை ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துட்டு மேலே வேண்டாத பகுதிகளை தன் பக்கம் அது வச்சுக்கும், தானே வச்சுக்கும். சரிங்களா? நல்லதெல்லாம் கீழே தள்ளிடும். முரம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, கல் தூசி எல்லாத்தையும் கீழே தள்ளும், நல்லதை அது வச்சுக்கும். ஸோ நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? முரமாக இருக்க போகிறீங்களா, ஜல்லடையாக இருக்க போகிறீங்களா? இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்றைய ஒரு முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே நம்ம
முரமாக தான் இருக்கணுமே தவிர ஜல்லடையாக இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லதையும் கீழே தட்டி, ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுதாங்க வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்து தான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பணக்காரங்களாக இருக்கோம்னா கடைசி நம்முடைய இறுதிக்கு முன்பு நம்ம வந்து அந்த கஷ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்ல ஒரு வசதியான நல்ல ஒரு வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவாங்க. இதுதான் வந்து கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நியதி. சரிங்களா? யாருமே வந்து பெரியவங்களும் கிடையாது, யாருமே சின்னவங்களும் கிடையாது, யாருமே கஷ்டப்படுறவங்களும் கிடையாது, யாருமே மகிழ்ச்சியே இல்லாதவங்களும் கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுங்க. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் முரமாக இருக்க பழகுங்க. எப்போவுமே நம்ம மனசில் டஸ்ட்பின்னா ஆக்காதீங்கங்க. நான் வந்து இந்த ஆரோக்கியமான இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும்னு மாடி தோட்டம் வச்சு, மாடி தோட்டத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விதைகள் பறந்து எல்லாரும் ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் வந்து நஞ்சு உள்ள காய்கறிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான். அதே மாதிரி கெடுதலான நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு தீய செயல்களையும் நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்க. ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க மேலே நமக்கு வரக்கூடிய கோபம், மன அழுத்தம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு வைக்க நமக்கு ஒரு விதமான அமிலம் நம்முடைய வயத்தில் அல்சர் க்ரியேட் ஆகும். மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளெல்லாம் ஒரு விதமான எரிச்சல் உண்டு பண்ணும். அது நமக்கு நோயை உண்டு பண்ணும். ரொம்ப அதிகமாக நம்ம மற்றவங்க பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த அழுத்தம் காரணமாக ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. அது சிறுநீரகத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே. ஸோ நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்கு போகணும் அப்படின்னாக்க இது மாதிரியான ஆரோக்கிய உணவுகள் மட்டும் முக்கியம் கிடையாது. நஞ்சில்லா காய்கறிகளை மாடித்தோட்டம் வச்சு சாப்பிட்டா மட்டும் பத்தாதுங்க. நஞ்சில்லாத மனநிலை நமக்கு வேண்டுங்க. குப்பைகளை வந்து இப்போ நம்ம நிறைய பெண்கள் செய்யக்கூடியது, வயரை வந்து டஸ்ட்பின் மாதிரி குழந்தைங்க மிச்சம் வச்சா சாப்பிடுவாங்க, வீட்டுக்காரர் மிச்சம் வச்சா சாப்பிடுவாங்க. நோ, அதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பரவாயில்லைங்க, ஒரு உயிருக்கு அதை போட்டுருங்க. ஏதோ ஒரு உயிர் வாழ்ந்துட்டு போகட்டும். மனதார அதை தூக்கி வேறு ஒரு காக்காக்கோ, ஏதோ ஒரு ஆடுக்கோ, நாய்க்கோ, ஏதோ ஒரு மாட்டுக்கோ அதை போடுங்க. ஆனால் எது சாப்பிடுமோ பார்த்து போடுங்க. தேவையில்லாததுக்கு போட்டு அதுக்கு பிரச்சனை ஆகிடாமல். ஸோ டஸ்ட்பின் மாதிரி எல்லாத்தையும் மிச்சம் மீதியெல்லாம் நம்ம போட்டோன்னா நமக்கு ஓவர் வெயிட் ஆகும். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய வயரை வந்து டஸ்ட்பினாக யூஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி நம்மளுடைய மனதையும் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னையிலேருந்து அதுக்குள்ளே மாறுறதுக்காக நீங்கள் பழக்கப்படுத்துவீங்களா அவங்கள? ஆரோக்கியமான தோட்டம் வைக்கிறவங்க மட்டும் தோட்டம் வச்சு ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாதுங்க. நம்முடைய மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட ரொம்ப முக்கியம் நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைப்பது. அதனால் இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் முரமாக இருக்கணும், ஜல்லடையாக எல்லா நல்லதையும் கீழே தட்டிட்டேன்னா நல்லது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதுங்க. நினச்சி பாருங்கள், ஜல்லடை அதிகமாக நல்லதை கீழே தள்ளிட்டு இருக்கிற கொஞ்சத்தை தன்னோட வச்சுக்கோ. அந்த கொஞ்சம் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. அலுவலகத்துக்கு போகிற பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் உள்ள கவலைகளை அலுவலகத்திலையும், வீட்டில் உள்ள கவலைகளை வீட்டிலையும் விட்டு பணிபுரியுங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க நமக்கு உதவும். சரிங்களா? இனி அடுத்து வரக்கூடிய இன்னொரு பதிவோட, இன்னும் ஒரு மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னால் முடியலை. ஸோ இனி இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கடந்து வரலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து பதிவிடுறேன். சரி, ஏன் நம்ம வந்து ஆரோக்கியமாக உணவும் சாப்பிடணும், ஆரோக்கியமாக மனநிலையும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? நம்முடைய அழகு அதில் தாங்க இருக்குது. நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இளமையாக, என்றும் இளமையாக வைத்துக்கொள்வதற்கு நம்முடைய மனமும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு நான் தான் உதாரணம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்காக நான்லாம் வந்து கவலையே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் வளர்ந்தேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவிலும் என்னுடைய வாழ்க்கையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா வாழ்க்கையில் முன்னேறி இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கும் கஷ்டங்களே இல்லாமல் கடந்து போகிறோமானா இருக்குது. ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை கடந்து செல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எல்லோரும் என்னை கேட்பாங்க, நான் உங்களை பார்த்தா 30+ நினச்சேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் நான் 50+ அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் அந்த பிரச்சனைகளை எவ்வளோ சாதாரணமாக கடந்து போகிறேன் அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ நான் கடந்து வந்த அந்த பாதைகளை
உங்களுக்கு சொல்லி நீங்களும் ரொம்ப ஈஸியாக இதை கடந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளேயும் ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளேயும் உங்களை கொண்டு வர்றது தான் நம்ம ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்றும் இளமையோடு இருப்போம். ஓகேங்களா? பாய்.